ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த அல்வா பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்க கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிடுவோம். அதில் நம்ம 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு செய்யும்போது நம்ம செய்கிற அல்வா வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எந்த அளவில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எந்த ஒரு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து லிக்யூட் பதத்துக்கு வேணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கோரி ஊற்றினோம்னா தண்ணி மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிடும். அதில் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கேன். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் இனிப்பு. அதனால் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம வீட்டில் எந்த பாத்திரத்தில் அளந்து பார்க்கமோ அதே அளவுக்கு எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து நமக்கு பாகுப்பதம் எதுவுமே வரணும் தேவையில்லை. நமக்கு இந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரு கொதியும் வந்துருச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா விக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு கட்டி எதுவுமே இல்லாமல் நமக்கு சூப்பராக ஈஸியாக கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கார்ன்ஃப்ளவர் மாவையும் நம்ம ஊற்றியாச்சு. இதே மாதிரி நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல திக்காகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டு நமக்கு வந்து சூப்பரான அல்வா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதை வந்து மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்ல நெய்யெல்லாம் திரண்டு வர அளவுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட நெய் எல்லாமே ஊற்றி நல்லா கிளறியாச்சு. அடுத்து இதில் முந்திரி பருப்பும் நான் பாதாம் பருப்பும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பருப்பு தேவைனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பூசணி விதை ஆட் பண்ணலாம், கிர்ணிப்பழம் விதைலாம் ஆட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் தான் ஆட் பண்ணுறேன். இதையும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிரும். நம்மளுக்கு சூப்பராக ஈஸியான அல்வா வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான அல்வா பதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக்கன்னா திக்காய்க்கோங்க. இந்த அளவுக்கு ரெடி பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேறு ஒரு ட்ரேக்கு மாற்ற போகிறோம். நாளைக்கு வந்து ரவுண்டு ட்ரே தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்கொயர் ட்ரே கிடச்சா கூட அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஒன்று போல் தடவி விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை நம்ம நெய் தடவி வச்சுருக்க எந்த பாத்திரமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு எடுத்தோம்னா அல்வா சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக்குனீங்கன்னா கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். நான் அந்த பதத்துக்கு எடுத்துருக்கிறேன். இது மேலே கொஞ்சமாக நெய் ஒரு கரண்டியில் தடவிட்டு ஃபுல்லாக ஈவனாக போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான அல்வா வந்து கிடச்சிரும். இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு அதில் 2 இடத்துல குத்தி விட்டிங்கன்னா அந்த ஏர் ஃபுல்லாக போயிடும். நமக்கு நீர்த்துங்க உள்ளே போகாது. அதனால் நான் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 மணி நேரம் போல் ஆயிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே சூப்பரான அல்வா வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு செட் ஆகிருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆட்டும் போதே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம போட்ட நெய் நல்லா மிதந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி ஒரு பிளேட்டில் மாற்றினோம்னா சூப்பரான அல்வா வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதை பீஸ் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் பீஸ் போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீஸ் போட்டாச்சு. நமக்கு ரொம்பவே சூப்பரான நல்ல சாஃப்டான அல்வா வந்து கிடச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோக்குள்ளே சாஃப்டாக இருக்குன்னு. இனிப்பும் இந்த அளவு போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.